வெல்கம் டு பண்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான மெயின்ஸுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1462 கொஸ்டின் இருக்குது. 2012 கடைசியாக நடத்தப்பட்ட குரூப் 2 2A வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த என்ன பண்ணுறோம், 22 டாப்பிக்கையும் எடுத்து நம்ம இந்த 1462 கொஸ்டினையும் வச்சு வச்சுருக்கோம். முன்னாடி ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் சியில் தான் இருந்தது ப்ரிலிம்ஸ்கில். பட் அவங்க மெயின்ஸில் இதில் கொண்டு வராங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 6-7 கொஸ்டினாவது இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இதை டாபிக் வைஸ் பிரித்ததுனால உங்களுக்கு மோர் கிளாரிட்டி, எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்க. மோஸ்ட்லி இந்த ப்ரிலிம்ஸே பார்த்தீங்கன்னா பியூர்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. நீங்கள் கான்செப்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே 95க்கு மேலே எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரிங்களா? அதே மாதிரி கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். கிராமருக்கு மட்டும் நீங்கள் ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கில் 6 to 12 போங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் மார்க்கை கெயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்கூலில் புக்கை தாண்டி அவங்க வெளில போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் போத் ஓல்டு அண்ட் நியூ புக்கு கிராமர் சம்மந்தமாக மட்டும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். 819 பக்கம் இது ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 2A மெயின்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக 60க்கு 60 அடிக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி ரீசனிங் அவ்வளோக்கு கஷ்டமாக இருக்காது. அதே மாதிரி நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஏதோ அந்த ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ் ஓரியன்டாக இல்லை. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பார்த்தா மென்டல் எபிலிட்டியில் ரீசனிங்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் நடத்தக்கூடிய சைக்காலஜி அதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? மொத்தமாக சேர்த்து 1070 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் பாருங்கள்.